தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 59 வருடங்கள், சுமார் 59 வருடங்கள் கழித்து காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் இடம்பெறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சகாப்தம். ஜனநாயகம் வென்று இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு தேர்தல் அரசியலுக்காக கூட்டணி கட்சிகளை உபயோகப்படுத்தாம அவங்களுக்குன்னு உள்ள கொள்கையும் நிறைவேற்ற வரையில சிஎம் விஜய் அவர்கள் வாக்களிச்சது போல கூட்டணி கட்சிக்கும் அமைச்சரவையில பங்கு கொடுத்து அவங்களுடைய கையும் ஓங்குற வகையில ரொம்ப சிறப்பா செயல்படுத்தியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியில 2 எம்எல்ஏக்களை இப்போ அமைச்சராக்குற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதுல யார் யாருன்னு பார்த்தாக்கா ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் இந்த 2 பேரை வந்து அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயுஎம்எல்ஏயும் ஒருத்தரை வந்து அமைச்சராக்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. விசிக சார்பில் தீவிர ஆலோசனையில அண்ணன் திருமாவர்கள் இருந்துட்டு வராரு, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. அப்படி விசிகால அமைச்சரவை கொடுக்கணும் அப்படின்னா பேச்சுல அடிப்பாக ஒரு பெயர் வந்து அண்ணன் மணியரசு பேரு, அவர் அமைச்சரவையில பங்கேற்பாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவர் நாளை காலைல 11 மணிக்கு அண்ணன் வந்து முடிவு சொல்றதா சொல்லியிருக்காரு. ஆனாலும் நாளை அமைச்சரவை விரிவாக்கம் நடத்த போகுது. அந்த விரிவாக்கத்துல அமைச்சர்கள் வந்து பதவியேற்கிறது உறுதியாயிருக்கு. காங்கிரஸ் 2 அமைச்சரவை அவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் வந்து தமிழ்நாடு வந்து கையில எடுக்கணும். தாவேகாவுடைய பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அந்த வாசகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸும் ஈக்குவல் பவரும் கொடுத்தா அப்படிதான் வெளியே இருந்து யாருமே வந்து பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து இங்க அவங்களுடைய பலத்தையோ அவங்களுடைய கொள்கையோ அவங்களுடைய சித்தாந்தத்தையோ இங்கே எடுத்துட்டு வர முடியாதுன்றது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையால தான் தவிர்க்க முடியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. சொன்னதை செய்து காட்டியிருக்காரு. கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் இடம், அதிகாரத்தில் இடம், அமைச்சரவையில் இடம், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து தமிழ்நாட்டுக்கே ரொம்ப புதுசா இருக்கும். தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே கூட்டணி கட்சிகளை உபயோகப்படுத்திட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே தூக்கி போட்டுறதா இல்லாம அவங்களுக்கும் சமமான ஒரு பலத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கிறது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப வித்தியாசமா மாறிட்டு இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமா மாறிட்டு இருக்கு, எல்லாராலையும் கவனிக்கும் அளவுக்கு மாறிட்டு இருக்கு. சினிமா துறையில இருந்து வந்த மாதிரி தெரியல அவரோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தாக்கா. முதலமைச்சரோட நடவடிக்கை சினிமால இருந்து வந்துட்டதுனால சிஎம் ஆயிட்டதுனால அவர் எல்லாரும் மறந்துடுவாங்க, அவர் வந்துட்டு ஒரு சினிமா ஃபேம் அப்படின்றதெல்லாம் மாறி சினிமால இருந்து இவர் இங்க வந்ததுனால எல்லாருமே சினிமாவை மறந்துட்டு இப்ப அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமா விறுவிறுப்பா வந்து அவர் தமிழ்நாட்டோட அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காரு. டெய்லியுமே அவரோட அமைச்சரவையில் அவர் நடந்துக்கிற விதம், இன்னைக்கு வந்து பொலரோ காரை வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல வந்து ஒப்படைச்சு அதை எவ்வளவு அழகா ஓட்டி பார்க்கலான்னு கேட்டு ஒரு சிஎம்மா எப்படி இருக்கணும்னு நம்ம மைண்ட்ல எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் உடச்சி எறிஞ்சு ஒரு வித்தியாசமான ஒரு சிஎம் அப்படின்னு நம்ம புருவத்தை உயர்த்தி ஒரு அதிசயமா பார்க்குற அளவுக்கு ஒரு சிஎம்மா இருக்காரு. இது மேலும் தொடரும்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரவேற்கப்படுகிறது. காங்கிரஸ், விசிகா மற்றும் ஐயுஎம்எல் பங்கேற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு காங்கிரசும் ஐயுஎம்எலும், காங்கிரஸ்க்கு 2 அமைச்சரும் ஐயுஎம்எலுக்கு 1 அமைச்சரும் முடிவாயிருக்குன்னு தகவல் வந்துட்டு இருக்கு செய்தியில. நாளை காலையில விசிகாவோட நிலைமை என்னன்றது தெரியும். அப்படி விசிகா வரதா இருந்தா அங்க வன்னியரசு வந்து அமைச்சராவாரு அப்படின்ற பேச்சு அடிப்படுது. அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நாளைக்கு.